ரைட் சரி போவோம். பேப்பர் கிளாஸ் காப்பி எடுங்க, இல்லைன்னா இருக்கிற காப்பி இந்த காப்பியில் பின்ன செய்யுங்க. அதுதான் அதே செய்யுங்க. இன்னைக்கு அதே நிப்பாடுங்க. இதில் முடிவெளிங்களா தேறிய நிகால பெருமை நேர்கனை பெருமை கொண்டிருப்பதனால் மேற்படி என்னதை கொண்டு செய்ய முடியும். எடுங்க பேப்பரை. இதே மூல விளங்கணும். ஏய் அண்டியார் நோய்க்கோள் பேப்பர் முடியுதில்ல, வாரப்பதனோட முடியும் நினைக்கிறேன். இதில் முதலீமா கோப்பி இல்லையா? இதில் என்ன ஒரு 15-20 ஓ சரி தம்பி, கொப்பி ஒன்றாக இதே கொப்பியில் ஒரு கட்ட விட்டாங்க காசு. இது 6ஆம் தவணை பேப்பர் 2025 ஃபைனல் பேப்பர். நான் செலக்ட் பண்ண பேப்பர் தான். ஆகவே நீங்கள் சேர்த்துறவங்க முதல் முதல் 2 இலக்கியம் முதல் 2 இலக்கியங்க கவனிங்க கவனிங்க. போன முறை ஃபைனல் பேப்பர்ல முதலாம் கேள்வி கேட்டவன் பழமையா கணக்கிட பிரதான நோக்கம் கேட்கிறவன். போன முறை கேட்டவழி கணக்கிடன் செயல்முறை கேட்டவன், நிதிக்கான செயல்முறை. ஆனா இந்த முறை பேப்பர்ல பொதுநோக்க நிதி குறுகு தொடர்பில் பொதுநோக்க நிதி குறித்து சொல்றோம். கம்பெனி தொடர்பான விடையா பொதுநோக்க நிதி குறுகு தொடர்பில் பின்வரும் கூத்துக்களில் எது சரியானது அல்ல சரியானவை? பொதுநோக்க நிதி கூத்துக்களில் எந்த கூத்துக்கள் சரியானது கேட்கிறான். நோட் பண்ணுங்க. முதலாவது முக்கியம், மட்டம் போடுங்க. முக்கியம், பொதுநோக்க நிதி கூறுகள் பிரதான பாவனையாளர்கள், சாத்தியமான தற்கால எதிர்கால முதலீட்டாளர்கள், கடன் வழங்குனர்கள், ஏனைய கடன் கொடுத்தோம். சரி, இவை இலங்கை கணக்கீட்டு நியமங்களை பின்பற்றி நிதிக்குறை என்ன செய்யப்படுது, தயாரிக்கப்படுது. சரி, கம்பெனி பணிப்பாளர் சபை இயக்குநர் சபையானது நிதிக்குறை தயாரித்து சமர்ப்பிப்பதற்கு பொறுப்பு வாய்ந்தது. சரி, உள்ள நோக்கத்துக்கு தேவையை மாத்திரம் பூர்த்தி செய்ய தேவை. இது என்னது? வெளியே நோக்கம். விடை ஏபிசி ஆகியன மாத்திரம். விடை முதலாவுக்கு 3ஆவது விடை. முக்கியமான நோட் பண்ணிய கோணம் அந்த பிரதான பாவனையாளர்கள் கீரிட்ட கேட்கலாம். சாத்தியமான தற்கால எதிர்கால முதலீட்டாளர்கள், கடன் வழங்குனர்கள், ஏனைய கடன் கொடுத்தோம். தற்போதைய சாத்தியமான முதலீட்டாளர். சரி, எதிர்காலம் போடாம ஏபிசி ஆகிய மாத்திரம்
கம்பெனி பரிபாலன சபைதான் கம்பெனி பொது நோக்க நிதிக்குழு தயாரிப்பது பொறுப்பு கூறும் பரிபாலன சபை பணிப்பாளர் சபை இயக்குனர் சபை தான் நாங்கள் இருக்கோம் யாரு மேனேஜர் நவீனா பொறுப்பு இயக்குனர் சபை தான் நிதிக்குழு தயாரிப்பு பொறுப்பு கூறும் பொது நோக்க நிதிக்குழு வரையப்பட்ட மயூரிகா PLC ஆனது 31/3/2025 ஆதன பொறி மற்றும் உபாயனங்களை இத்தினத்தில் மீள்மயப்பீடு செய்து அறிக்கையிடப்பட்டது. மீள்மயப்பீடு தொடர்பில் காணப்படும் அடிப்படை தகுதியான பண்பு அப்பண்பு காணப்பட வேண்டிய துணை பண்புகள். அடிப்படை தகுதியான பண்பை சொல்லுவோம். மீள்மயப்பீடு செய்ய அடிப்படை பண்பு என்ன? பொருத்தமான தன்மை. என்ன பண்பு? பொருத்தமான தன்மை. எதிர்கூறக்கூடிய திறன், சான்றுபடுத்தக்கூடிய திறன், தன்மை, அளவிடக்கூடிய தன்மை. உங்களுக்கு தெரியும் பொருத்தமான தன்மை பிரதான பண்பு என்றால் துணைப்பண்பு. இந்த மூன்று உண்மையான பிரதித்துவம் இருந்தால் அந்த துணைப்பண்பு பூர்ணத்தன்மை, நடுநிலைத்தன்மை. அப்போ இந்த துணைப்பண்பு இதுவரைக்கும் எந்த ஒரு பாசிட்டிவ்லையும் கேட்கல. உங்களுக்கு தெரியும் அடிப்படை பண்புகள் 2. 1 பொருத்தமான தன்மை, உண்மையான பிரதித்துவம். ஆதன பொறி மற்றும் உபாயங்கள் மீள்மயப்பீடு செய்யப்படுது என்றால் அதுக்கு அடிப்படை விளக்கம் பண்பு என்ன? பொருத்தமான தன்மை. அது இந்த துணைப்பண்பு என்ன? எதிர்கூறக்கூடிய திறன், சான்றுபடுத்தக்கூடிய தன்மை, அளவிடக்கூடிய விடை. 2வது முதலாவது விடை. மூன்று 4 5 உங்களோட செய்யுங்க. அதுக்க வேணாம் உங்களோட செய்யுங்க. மேல் பந்தியை பார்த்துட்டு கேட்டகரி போங்க. மேல் பந்தியை பார்த்துட்டு கேட்டகரி போங்க. மேல் பந்தியை பார்த்துட்டு கேட்டகரி போங்க. மேல் கேள்வி பயன்படுத்தி பெறான் பயன்படுத்தி ஓடலாம் போகுமா? சைனிங் பண்ணலாம் உங்களுக்கு மெயில் ஐடியே பாரு. புதுசாக பண்ணுங்க. திருப்பி வந்து போறேன். நிலா என்பவர் 1/25 800 காசு நயம் 200 தலபாரத்தையும் முதலிட்டு வியாபாரம் ஒன்றை ஆரம்பித்தோட 2020 ஜனவரி மாதம் பின்மேலும் கொடுக்கல் வாங்க இடம்பெற்றுள்ளன. அக்ஸியாவின் வியாபாரியுடன் மேற்கொண்ட கொடுக்கல் வாங்கலை நிகழ்ந்த ஒழுங்கு வரிசை அடிப்படையில் நிலா வியாபாரத்தின் புத்தகங்களில்
பதிவுக்கு பயன்படுத்தப்படும் மூல ஆவணங்களின் ஒழுங்கு வரிசை. அப்ப உங்களுக்கு தேவை நில வணிகத்தோட அக்ஸியா வணிகம் மேற்கொண்டு கொடுக்குவாங்க. எடுக்கும் எத்தனையாவது 12ஆம் தேதி, 18ஆம் தேதி, 31ஆம் தேதி. பாருங்க 12, 18, 31 வடமோடு 2,50,000 பொருட்கள் அக்ஸியாவை கடனுக்கு வித்தார். கடன் விற்பனை எது? கடன் விற்பனை எது? விற்பனை நாடு எது? விற்பனை பட்டியல். கடன் விற்பனை விற்பனை பட்டியல். இரண்டாவது அக்ஸியாவிடம் அதே ஆண்டு கடனுக்கு வாங்குறான். இது கொள்ளன் பட்டியல். கடன் கொள்ளவை கொள்ள பட்டியல். 31ஆம் தேதி அக்ஸியான பெருமை எதிர் தீர்த்த செய்யலாம். எதிர்த்தது மூலாவணம் பொது நாட்குறிப்பேடு கச்சார். நாட்குறிப்பேடு கச்சார் என்ன விடை? நாட்குறிப்புக்கான உறுதிச்சேட். உறுதிச்சேட்டு கச்சார். பட்டியல் பட்டியல் மென்ஷன் பண்ணல என்னன்னு? விற்பனை பட்டியல், கொள்ளா பட்டியல், நாட்குறிப்பு. ஃபைனல் பேப்பர்ல கொள்ளா பட்டியல் விற்பனை பண்ண மாட்டார் என்று சொல்லுவாங்க. நிறைய பட்டியல் சொல்லலாம். பதினெட்டு 1/2025 31/1/2025 வரையான நிலா வியாபாரத்தின் இடம்பெற்ற கொடுக்கலாம் பதிவுக்கு பயன்படுத்தப்பட்ட மூலப்பதிவரின் ஒழுங்கு வேசம் எப்பப்படி 18ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை கடனுக்கு வாங்கின கொள்ள நாடு வாங்கின பொருளை திருப்பி அனுப்பினா என்னது? படித்திரும்ப அக்ஸியாவுக்கு எதிர்த்தீர்த்தால் பொது நாளேடு தளபாட பெருமாத்து பொது நாடு. விடை கொள்ள நாடு கொள்ள திரும்ப நாடு பொது நாடு பொது நாடு. விடை 4க்கு 2வது. 4க்கு 2வது. 4க்கு 2வது. 5ஆம் போங்க. 5ஆம் போங்க. 4க்கு 2வது. அவ்வளோ கேளுங்க. கொள்ள நாடு கொள்ள திரும்ப நாடு பொது நாடு பொது நாடு. நிலா வணிகத்தில் 2025 ஜனவரி மாதத்துக்கான மொத்தலாம் என்ன? உள்ளவாறான உரிமையாண்மை மீது யார்? மொத்தலாத்தையும் கேட்கிறான், உரிமையாண்மையும் கேட்கிறான். மொத்த லாபம் உரிமையாண்மை சொல்லு. மொத்த லாபம் உரிமையாண்மை. மொத்த லாபம் என்ன? விற்பனையிலிருந்து விற்பனை கிரியத்தை கழிச்சால் மொத்த லாபம். உரிமையாண்மை என்றால் பெரிய லாபம் கண்டு பெரிய லாபத்தோட ஆரம்ப மூலத்தோட கூட்டணும். விற்பனை எவ்வளவு? 430 விற்கிறான். 2,50,000 விற்கிறான். அவனே
180,000 மொத்த லாபம். gross profit மொத்த லாபம் 180. மொத்த லாபம் 180. வேற விற்பனை இல்லை. விற்பனை எத்தனையாவது என்றால் 12ஆம் தேதி மட்டும்தான் விற்பனை. 250,000 கிரியமான பொருள் 430 கரண்டுக்கு சேர்க்கலாம். 180,000 மொத்த லாபம். இனி உரிமையாண்மை கேட்கிறான். ஆரம்ப உரிமையாண்மை 3/800 200 தளவானம் 1000. இனி மொத்த லாபம் 180 செலவில கழிக்கோணம். எழுதித்தல் இல்லை, படித்திருந்தல் இல்லை, கடனுக்கு வாங்கின இல்லை, கடனுக்கு வாங்கின இல்லை. நிறைய பரமதாத்தே வடன் கழிச்சாவலாம் 170 கழிச்சால் இது தெரியலாமா? 1170 தெரியலாமாம். 1178. ஒன்றும் பாருங்க. திரும்ப தான் கவனிக்கணும். கிரியம் குறையும். திரும்ப பார்க்குது. திரும்ப ஆரம்பம் பணம் கொள்ளலாம் கூட்டி திரும்ப கழிச்சு இறுதியில் கழிச்சு விற்பனை அப்படி காணப்படும் தேவை. மற்றபடி இத்தா போன ஒன்று முத்திருமலை இல்லையேண்டான் என்ன அவ்வளோ என்னது இப்போ நினைக்கிறேன். வேணா வினைக்கிற காணும் பாட்டு வந்து வெளியே டவுட்டருக்கா இருக்கா கஷ்டமா? நான் 5 வேலை முடிஞ்சு இந்த முறை பேப்பர் ஒழுங்கு மாறா. பயன் பேப்பர் வச்சு தான் பேப்பர் செட் பண்ணுறேன். இல்லை விடைய சொல்லுங்க ஒரு நேரம். 3வது எத்தனை விடை? 3வது 2 4வது 2வது 5வது 4வது 6வது அதுக்காக 6வது 6வது ஜோசி Red meat, early bats. ஆறாவது திவ்யன் வணிகத்தின் கடன் கொடுத்தோன் பேடு பட்டியமே மொத்தம் 184,000 காணப்படும். அதே வேளை கடன் கொடுத்தோன் கட்டுப்பாடு மீ மொத்தம் வேறொரு மீதியை காட்டியல். உங்களுக்கு தெரியும் டேய் கட்டுப்பாடு மீதியம் பட்டியல் மீதியம் எப்பயும் ஒன்றுக்கு ஒன்று என்னவா இருக்கும்? சமனா இருக்கும். தனிப்பட்ட நபர் மீதியம் கட்டுப்பாடு மீன் சமனா இருக்கும். சரி, வழுக்கலை சீராக்கிய பின் கடன் கொடுத்தன் பட்டியல் மீதியம் வழுக்கலை சீராக்க முன் கடன் கொடுத்தோம் கட்டுப்பாடு மீதி. திருப்பி சொல்லு. வழுக்கலை சீராக்கிய பின் கடன் கொடுத்தோம் பட்டியல் மீதி என்ன? வழுக்கலை சீராக்க முன் கடன் கொடுத்தோம் கட்டுப்பாடு மீதி என்ன? இப்ப நீங்கள் கடன் கொடுத்தோம் பட்டியல் மீது இப்படியே திருத்தலாமா? திருத்திவான பட்டியல் மீது எதுக்கு சமன்? திருத்திவான கட்டுப்பாடு மீது சமன். அப்ப திருத்திவான கட்டுப்பாடு மீதியை போட்டு எடுக்கலாம் எடுக்கலாம் எடுக்கலாம். சரிங்க, நபர்ல பிழை திருத்துங்கோ. கவனிங்கோ தம்பி. திருத்தமோன் கடன் கொடுத்தம் பட்டிய மீதி 184. இது திருத்திய கடன் கொடுத்தம் கட்டுப்பாடுல இறுதி மீதி என்ன எடுக்க போறோம்? எடுத்து ஆரம்ப மீதி காண போறோம். சரி, முதலாவது கொள்வன நாடு 24,000 ரூபாய்
மிகியா கூட்டப்பட்டது எங்க போல மூலப்பதிவு என்ன கொடுத்தே தவறுனால் எதை பாதிக்கும் கட்டுப்பாடு பாய் போனே கடன் கொள்ள 2 பேர் என்ன கொள்ள கணக்கு வரவே கடன் கொடுத்தும் கட்டுப்பாடு செலவு கொள்ள கணக்கு வரவே கடன் கொடுத்தும் கட்டுப்பாடு செலவு மிக என்றால் மாறி கடன் கொடுத்தும் கட்டுப்பாடு வரவே கொள்ள செலவு வரவை கொள்ளாண்டு 24 கடன் கொடுத்தோன் மயூரிக்கு செலுத்திய 30,000 காசு தொகை அவரது கணக்கில் செலவு பகுதி பதியப்பட்டிருக்கு மயூரி கொடுத்தால் எங்க வைக்கும் கழிக்கும் கழிக்க வேண்டிய மயூரி கணக்கில் கழிக்காவிட்டால் 30 கூடும் செலவு வச்சால் கடன் கொடுத்த மீன் செலாமே இன்னும் 30 கூடும் மொத்தம் எவ்வளவு கூடி இருக்கு 60 கூடி இருக்கு 60 என்ன கணிக்கும் இது கட்டுப்பாட பாதிக்கா கொள்ள திரும்ப நாடில் உள்ள 8,000 கொள்ள பேர் உள்ள உரிய நபர் கணக்கில் 800 அனுபவிச்சிட்டான் அப்ப வெளித்திருப்பா குறித்த நபர் கணக்கில் 8,000 கழிக்கும் எவ்வளவு கழிச்சு போட்டேன் 800 எவ்வளவு குறைவா கழிச்சு போட்டேன் 7,000 குறைவா கழிச்சா மீதி என்ன செய்யிருக்கான் ஏய் கூடி சரியா மீதியான சொல்லணும் 7,000 கழிக்கும் 60,000 கொடுத்தாஸ் மொழி கொடுத்தாஸ் 7,200 வெளித்திருப்போம் திருப்பி சொல்லுங்க குறித்த நபர்களுக்கு எவ்வளவு கழிக்கணும் 8,000 எவ்வளவு வச்சுட்டேன் 800 எவ்வளவு குறைவு 7,000 கடை நாலாவது காசு கொடுப்பேன் நாளட்டில் உள்ள பெற்றாயினே கொடுத்து 10,000 கடன் கொடுத்தும் கட்டுப்பாடு கணக்கில் செலவு பொது செய்யப்பட்டேன் பெற்றாளி எங்க வைக்கணும் கடன் கொடுத்தும் கட்டுப்பாடு வர வைக்கணும் எங்க வச்சிட்டியா செலவு வச்சது இல்லாம சரியானதுக்கு வேற சரியான பக்கமா இருக்கு திருத்தீங்க கவனம் பெற்றாளிவே 10 மூலம் 20 10 20 10 20 கூட்டிங்க இது திருத்திய பேர் கடன் கொடுத்தோர் மத்திய பேர் 67 கலை எவ்வளோ 67 கழிச்சா 116 திருத்திவாத சீராக்கிய கடன் கொடுத்த பட்டிய மீது 116 திருத்தமும் கடன் கொடுத்த கட்டுப்பாடு மீது 160 ஒரு காலம் திருத்தியா பட்டிய மீது என்றால் திருத்திய கட்டுப்பாடு மீது கேட்டாங்க 2 பேரும் ஒப்பையும் திருத்திவார மீது சமன் விடை 2வது விடை 2வது விடை 2வது 2வது சரியா சரியா விடை இலக்கம் 6வது 2வது எவ்வளோ போங்க
ஏழாவது போங்கோ. இது திருத்தாக்கும் கடவுள் காட்டுப்பாது. இது திருத்திய பட்டமே. ஏனா ஏழாங்காலி போறாம். ஏழாங்காலி போறாம். பின்வருவன நிவாஸ் வியாபாரத்தில் 2020 செப்டம்பர் மாதத்துக்கு ஊழியர் செலுத்த தேர்வு சம்பளம் 7 லட்சமா. இது ஊழியரின் ஊழியர் சேமலா நிதியம் 10 திணையம் சம்பளம் உட்படம் 20,000 ரூபாயும் கழித்து கொண்டு செலுத்திய பெருமையினை வினைத்துவப்படுத்துகின்றார். அத்துடன் தொழில் கொள்வோரினால் ஊழியர் சேமலா நிதியத்துக்கு 15% ஊழியர் நம்பிக்கை நிதியத்துக்கு 3% பங்களிப்பு தேவை. வாசிக்கங்க, என்னோட வாசிக்கடா. குறித்த மாத இபிஎஃப் வீட்டியம் என்பன அடுத்து வரும் மாதத்தின் 10ஆம் நாள் அனுப்பப்படுவதுடன் இந்த மாத இபிஎஃப் வீட்டியம் அடுத்த மாதம் அனுப்பப்படுவதுடன் தேறிய சம்பளமானது அதே மாதத்தில் செலுத்தப்படுகிறது. 30/9/2025 உள்ளவார நிவாஸ் வியாபாரத்தில் ஊழியர் தொடர்பாக மொத்த செலவினமும் மொத்த பொறுப்பு கவனி எல்லாரும் உனக்கு தெரியும். ஊழியர் செலுத்திய சம்பளமானது ஊழியர் செலுத்திய சம்பளமானது 7 லட்சம். கவனி, இந்த 7 லட்சத்துல எவ்வளவு கழிப்பட்டிருக்கோம்? இபிஎஃப் 10% கழிப்பட்டிருக்கோம். சம்பளம் உட்பட கழிப்பட்டிருக்கோம். சம்பளம் உட்படுறது பெர்சன்டேஜ் தெரியல. இபிஎஃப் மட்டும்னா 10% கழிச்சு 90,000 இருக்கு. ஆனா இதுல 20,000 கழிப்பட்ட சம்பளத்தை கூட்டினீங்கன்னா 7,20,000 இது மட்டும் கழிப்பட்டிருக்கு. 7 லட்சம் ரூபாய் இபிஎஃப்பும் கழிப்பட்டிருக்கோம், சம்பளம் அட்வான்ஸும் கழிப்பட்டிருக்கு. அப்ப நான் 20,000 கூண்டால் இபிஎஃப் மட்டும் கழிப்பட்ட எத்தனை வீதம்? 100% மொத்த சம்பளம் தான் இருந்தால் 10% கழிச்சு எத்தனை வீதம் இருக்குது? 90 வீதம். 120,000 90 வீதம் என்றால் 100% பார்த்தீங்கன்னா மொத்த சம்பளம் எவ்வளோ? 8 லட்சம். இனி இந்த 8 லட்சம் மொத்த சம்பளம் இபிஎஃப் செலவு தொழிற்சங்க மொத்த சம்பளம் எத்தனை வீதம்? 15 வீதம். இபிஎஃப் செலவு 15 மொத்தம் எவ்வளோ? 120. இபிஎஃப் செலவு எவ்வளோ? இபிஎஃப் செலவு 3 வீதம். 24 சேர்த்தால் 9,44,000 இது மொத்த செலவு. இனி இபிஎஃப் ஜென்மதி பார்த்தால் இது தொழிற்சாலை 120. ஊழியரை பார்த்தா 2 லட்சம் பார்த்தா 10 பார்த்தா 80. 105 2 லட்சம் இபிஎஃப் ஜென்மதி. இபிஎஃப் ஜென்மதி எவ்வளோ? 24 சேர்த்தால் 2,24,000. ஆன்சர் 9,24,224. சம்பளம் தொழிற்சாலை ஊழியரும் சேர்த்துதான் இபிஎஃப் ஜென்மதி வேணும். தொழிற்சாலை 120 தெரியும். ஊழியரை 10 மாதம் எங்கிட்ட காசு இருக்கு. 180 10 லட்சம். இபிஎஃப்க்கு யார் மட்டும்? தொழிற்சாலை மட்டும். ஆகவே 10 லட்சமும் 24 சேர்ந்தால் எவ்வளோ?
2,24,000 சேர்ந்தா எவ்வளோ? ஏன் 2 லட்சம் என்றால் இபிஎஃப் என்பது தொழிற்திறன் எவ்வளவு? 120. ஊழியர் எவ்வளவு? 80. எவ்வளோ? 2 கூண்டா விளங்குது. கணக்கு என்னோட கணக்கு திருப்பி சொல்லிட்டேன். நான் கணக்கு வாசிக்க என்னோட வாசிங்கோ மெனதைக்க. இபிஎஃப் என்பது 24. திங்கள் பாஸ் பேப்பர் போகுது, புதன்கிழமை ரோய்கோல் பேப்பர் போகுது, இது மாநமட பேப்பர் போகுது. 6ஆம் தேதி இதை விட வேறு என்ன வேறு? நான் செய்கிற அளவுக்கு இவ்வளோ பேப்பர் செய்கிறேன் நான். எட்டாங்காலே போவான், எட்டாங்காலே போவான், எட்டாங்காலே போவான். எக்கடே செய்வான் எட்டாங்காலே. எட்டாங்காலே போங்க. எட்டாங்காலே போவோம். நம்ம சரியா வெளியே போறேன், வெளியே போறேன். உங்களோட கையிலான் இருக்கு. இதுல இன்னும் 3 பேப்பர் வழியா திருப்தியா செய்யலாம். அது உங்களோட கையிலான் இருக்கு. எஸ்கேவி வணிகத்தின் 31/3/2000 விதிகள். முன்னுக்கு ஆரம்பம், பின்னுக்கு இறுதிமீன். கடன் கொடுத்தோம் சரக்கிருப்பு, ஆண்டுக்கான விற்பனை. வியாபார கொடுக்குமதியாளருக்கு செலுத்திய காசு 283,000. பொருட்கள் கிரியத்தில் 25% லாபம் செய்து பொருட்களை விற்பனை செய்கின்றது. 31/3/2025 காலப்பகுதியின் இறுதி தினத்தில் வணிகத்தில் ஏற்பட தீயழிவு காரணமாக இருப்புகள் அழிவடைந்தவுடன் காப்புரி கம்பெனி அழிவடைந்த இருப்பில் 90% இழப்பீடா தருவதாக உறுதியளித்தார். அழிவடைந்த இருப்பின் பெருமை யாது? தீயழி நடத்தின் பெருமை முறை சொல்லுவான். தெரியுமா? கவனிங்கோ, ஆரம்ப இருப்போ உத்தனால போடுங்கோ, ஒழுங்கா கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு தெரியும், கணக்கு கட்டுப்பாடு செய்து கணக்கு ஒழுங்கா கண்டுபிடிப்போம். கடன் கொடுத்தோம் ஆரம்ப மீதி 63,000. இறுதி மீதி 70,000. மீதி வந்த செலவென்றால் மீதி என்ன வேணும்? கடன் கொடுத்தோன்னு கொடுத்த ஆசை, கடன் கொடுத்தோன்னு கொடுத்த ஆசை 2,83,000. கூட்டி எடுத்தீங்கன்னா கடன் கொள்ளவர் மொத்த கொள்ள எடுக்கும்.
353 353 290 கொள்ளலாம். ஏய் 290 கொள்ளலாம். சேர்த்தா 3,20,000. இதிலிருந்து வெவ்வேறு பேர் சோதம் அடிச்சாதான் விற்பனை கீழே உடனே கூட நீங்க சில தந்துதான் இருக்கேன். அது காப்பாற்றப்படுறதுக்கு 31/3/2025 நிர்வாகத்தை தீயாளி ஏற்பட்டேன். சரி, அப்ப அடிபடந்த இருப்பு 90% காப்பிரிக்க தருவேன் சொன்னால் அது காப்பாற்றப்பட இருப்பு. அப்ப நீங்க எழுதி போடக்கூடாது. கொள்விலை பிளஸ் லாபம் சமன் என்ன விலை? விற்பனை விலை. கொள்விலை என்ன நடக்கும்? 100%. லாபம் எத்தனை வீதம்? 125%. விற்பனை விலை 125%. தரப்பட விற்பனை வளவு மேல 3,50,000 125 என்றால் 100 350,000 125 என்றால் 100 எவ்வளோ? 280. இதான் விற்பனை கிரியா. தீயாளி ஏற்படுத்தினதுல எவ்வளவு இருப்பு இருந்திருக்கும்? 40,000 இருந்திருக்கணும். நான் இருக்க வேண்டிய அது எவ்வளவு காப்பாற்றி வைக்கலாம்? 40,000 எவ்வளவு காப்பாற்றி வைக்கலாம்? 30 கழிச்சால் எவ்வளவு தீனா இருப்பு? 10,000. தீனா அளவில் இருப்பு பெறுமதி 10,000. அதுல காப்பிரி கம்பெனி எவ்வளவு தானா? 90. எவ்வளவு கிடைக்காது? இது 10,000 ஆன்சர். அந்த 10,000 10 பார்த்தால் 1000. விடை 10,000 1000. எத்தனை வரை? 5. கடன் ஒருத்தன் கட்டுப்பாடு செய்து கொல்லா கண்டுபிடிச்சு கொல்லா போட்டு 1000 பேர் கூட போடுறது. தீயாவி டேட்டில் இருப்பு தந்தால் அது காப்பாற்றப்பட இருப்பு. என்ன இருப்போ? காப்பாற்றப்பட இருப்பு. ஆகவே 30,000 எடுத்துட்டால் 320. விற்பனை கொள்விலை பிளஸ் லாபம் சமன் விற்பனை விலை. கிரியத்தை 100% அடங்கும். லாபம் 25%. விற்பனை 125. 350,000 தான் 125% என்றால் 100 பார்த்தால் 2,80,000 விற்பனை கிரியா. இருக்க வேண்டிய இருப்பு 40,000. 40,000 30,000 காப்பாற்றப்பட்டார். 10,000 அழிஞ்சது. காப்பிரிக்கமை 90 தரப்பட்டார். 10 தராது கட்டமாய். Any doubt? Any doubt? Any doubt? விளங்கானே? இப்படி நான் 3 மாதம் ஃபுல்லா பேப்பர் செய்வேன். மே மாதம் தான் சிலபஸ் முடிஞ்சிடும் ஃபுல்லா. வெறுக்கமே இல்லை. படிச்சது போவான் பேப்பரா. இப்ப சிலபஸ்ல அறி இருக்குதேன் 24 மாமலையில் படிக்கிறீங்க. ஒன்பதாம் போவோம். திருப்பியா டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? வருமா பாடசாலை கல்வி முறையில பாடசாலையில 31 மாதம் படிப்பீங்க. பாடசாலை உங்களை ஸ்கூல் ஜூன் மாதம் தொடங்கும். ஜூன் மாதம் தொடங்கினால் எத்தனை மாதம் பார்த்தீங்கன்னா சரி விளங்குதில்ல சார். என்னம்மா
சொல்லுமா என்ன டவுட் டவுட்டா ஞானி ஏய் பின்வரும் கணக்கிட்டு எண்ணக்கரை தொடர்பான கூற்றுக்களில் சரியானவை என்னவா சரியானவை 9ஆம் கேள்வி சேவை எண்ணக்கரின் அடிப்படையில் சேவை வழங்கப்பட்டதுடன் அவை சேவை வருமானமாக இனங்காணப்பட வேண்டும். சரியா படையா? சேரல் எண்ணக்கரின்னு சொல்லுது பொருட்கள் எப்ப விற்கிறோமோ சேவை எப்ப வழங்கப்படுதோ அந்த சந்தர்ப்பத்தில் என்ன இனங்காணும் வருமா. அப்பயே சரி. நிதிக்கூரை தயாரிக்கும் போது பின்பற்ற வேண்டிய அடிப்படை கருதுகோள் எது? தொடர்ந்தியங்க. சரி. முன்னெச்சரிக்கை எண்ணக்கரை கமைய வருமான தோற்றில் ஆதனம் பொறிமற்ற உபாயங்கள் வருமானத்தை காணப்படும். வருமானத்தை காட்டுற எண்ணக்கரை என்ன இதாய் அப்பண்ணே சீக்கு என்ன நகரு இணைதான் தொடர்ந்தியங்கும் எண்ணக்கரை கமைய இருப்புகளானது நடைமுறை அல்லா சொத்துக்களா காரணம். அப்படியா? இருப்பு என்ன சொத்து? இருப்பு என்ன சொத்து? விட எது? ஏஎம் பிஎம் விடையிலக்கம் 9வது எத்தனாவது விடை? முதலாவது விடை. டவுட் இருக்கா? ஏஎம் பிஎம் சரி முதலாவது விடை. 10வது குத்தகை அடிப்படை சொன்னா குத்தகை அடிப்படையில் கொள்ள செய்யப்பட இயந்திரம் ஒன்று நிதிநிலைமை கோட்டில் சொத்தினை பயன்படுத்தும் உரிமை சொத்தா வழிகாட்டுவதற்கு என்னவா சொத்தா வழிகாட்டுவதற்கு மிகவும் பாதுகாக்கப்படும் கணக்கெடுத்தவர்களின் பண்புசா குணாசியம் எது? அப்ப குத்தகை அடிப்படையில் எடுக்கிறோம்னால் உண்மையான பிரதித்துவம் அது என்ன கேட்டது? தோட்டத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவம். யோசிங்க. யோசிங்க. யோசி வராங்களே ஃப்ரீ கிளாஸ் சொல்லிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸை சொல்லுங்க ஜெயமான சொல்லி
நாளை பாவமா